அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சென்னிமலை முருகனை வேண்டிக்கிறேன். நான் போன பதிவில் முடக்கத்தாங்கீரையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போ அதை பொடியாவோ தொக்காவோ ஏதோ ஒரு வகையில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொன்னேன். எனக்கு ஆதரவு கொடுக்குற வகையில் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பொடி தொக்கோட சூரணமாக சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் அதனால் இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வாயில் போட்டு அப்படியே எச்சில் அந்த மாதிரி இது பண்ணி முழுங்கினா கூட போதும். அங்கே இதுக்குன்னு நீங்கள் சுடு தண்ணி காய வச்சு பவுட்ரு கலந்து குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பவுட்ராக வேணும் தொக்கா வேணும்னு கேட்குறவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறேன். இந்த சூரணம் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே பதிவில் சொன்ன மாதிரி முசு தலை, முருங்கைக்கீரை பொடி, பிரண்டை பொடி, இதெல்லாம் சாத பொடியாவோ தொக்கு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களோட ஆதரவு எனக்கு உங்களுக்கு இந்த தொக்கு இது மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் பொடி ஐட்டமோ வேறு எதனாலும் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் மசாலா ஐட்டம் சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா அந்த மாதிரியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் பேரில் செஞ்சு கொடுக்குறோம்.